Abhi Hassan அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மென்ஷன் பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க. 2 days you've been the talk of the town. Please a few words from you too. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கின மக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் தான் அந்த சிங் கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்லாவே பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் சார் ஃபார் இட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அருண் விஜய்னா ஃபார் திஸ் ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் பொங்கல். And Bharat, welcome for this amazing movie that you've gotten in Tamil. Thank you, thanks to all. So இந்த டைம்ல ரெண்டு பேரை பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். சுபாஸ்கரன் சார் அவங்க வந்து நிறைய வேலைகள், டிஃப்ரெண்ட் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க லண்டன்ல. பட் அந்த பிஸி ஸ்கெடியூல்லையுமே சினிமாக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பேஷனட்டா, ரொம்ப லவ்விங்கா இஸ் டூயிங் ஒர்க் ஃபார் சினிமா. அண்ட் அவர் சொல்ற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ற தமிழ்குமரன் சார் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க. சிறப்பான சினிமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த தருணத்தில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அடுத்தபடியாக பேசுறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் அருண் விஜய் சார். எப்படி எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியல, பிகாஸ் ஐ மை செல்ஃப் இஸ் ஃபேசினேட்டட். 25 years in the cinema. He's been a versatile performer. ஹீரோவா சொல்லு நான் ஹேண்ட்ஸமா கெத்தா வரேன், வில்லனா சொல்லு விக்டோரியஸா வரேன் அப்படின்ற மாதிரி he's been a actor with lot of shades. எந்த ரோல்னாலும் he can easily pull off. and அவருடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாமே தான் இந்த இடத்துல அவர் வந்து கூட்டிட்டு வந்திருக்குது. he deserves all success. இன்னும் நிறைய சார் நீங்க சக்சஸ் அடையணும் அப்படின்றத வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்சஸ் மீட் தாண்டி. ஏன்னா சக்சஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் நம்ம சந்திப்போம். ஏன்னா முதல்ல உங்களை தான் நாங்கள் சந்திச்சோம். நீங்க அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்க. உங்களோட எழுத்துக்களும் நீங்க போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷா இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை. பிகாஸ் we were the underdogs. ஆமாம், ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப். படம் நடிக்கிறது மட்டும் இல்லை, படத்துலேயும் நிறைய ஃபிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம். பட் ஆனால் அது நான் முந்தா நேற்று வந்து புதுச்சேரியில் பார்த்தோம், நேற்றுக்கு மதுரையில் பார்த்தோம். அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டும் போது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட். ஸோ ஐ தேங்க். ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க. we didn't expect. ஏன்னா நிறைய குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை. தேங்க்யூ விஜய் சார். ஒரு அழகான கதையில் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ், ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இஸ், நான் வரத் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பற்றிட்டு இருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி, தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி. ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரெகுலர் ஷோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை, எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும். பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைகா ப்ரொடக்ஷன்ஸும் I thank சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார். ஏன்னா அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் we had hiccups in the beginning. திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி. ஏன்னா இந்த படத்து மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு, ஏன்னா இது வந்து சும்மா ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இல்லை, 25 கோடி இந்த படத்துல போட்டு அதை வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஜோக்.
ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கணும். பட் 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கமும், நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்னை புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்குது. அண்ட் புதுசாக பண்ணால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கதைகளாக தான் நான் பண்ணுவேன். இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இல்லை சார், எங்களுக்கு இங்கே ஷோ வந்து காலையில் ஷோ கொடுத்துருக்காங்க, நைட் ஷோ கொடுத்துருக்காங்க, ஈவினிங் இல்லைன்னு. பட் எவ்ரி திங் இஸ் பீங் revamped because of the response you guys are giving. So இந்த வர வாரத்தில் I think everything is going to be changed. நீங்கள் எல்லாரும் போய் படத்தை உங்க டைமிங்கில் போய் பார்க்கலாம். So thank you so much. Thanks a lot for this wonderful response guys, and thank you press and media. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Thank you so much. Thank you. இந்த படத்துல வந்து ஒரு செம கியூட், ஐ மீன் யூஸ்வலி இஸ் வெரி கியூட் அண்ட் ஆல் தட், பட் இந்த படத்துல இன்னும் பயங்கர அழகா கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹாய் எல், எப்படி இருக்கீங்க? ஹலோ. ஹாய். ஹாய். ஹவ் ஹாப்பி ஆர் யூ? உங்களுடைய படம் பாத்தீங்களா தியேட்டர்ல? ப்ரீவியூ பார்த்தேன். பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நல்லா நடிச்சிருக்கீங்களா? எஸ். What do you have to say for the press? Thank you. தெரியல, அவ்வளவுதான். Thank you. நீங்க நடிங்க, அடுத்தடுத்த படங்கள்ல நிறைய நடிங்க. ஓகே, thank you so much. ரொம்ப அழகா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப கியூட்டா இருந்தீங்க எப்பவும் போல. So keep entertaining us like this. Okay. Okay. Thank you. Bye. Bye. Actually ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாங்க என்கிட்ட. 2024 கேலண்டர் எடுத்துட்டு போறப்போ சொன்னாங்களாம் சார் கிட்ட, அவருக்கு டேட்ஸே இல்லைங்க, ஹி இஸ் கோயிங் டு பீ சூப்பர் பிஸி திஸ் என்டையர் இயர் ஃபுல்லாவே. அந்த எல்லா நாட்களுமே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருக்க போறாரு, ஏதோ ஒன்று. அண்ட் மைசெல்ஃப், நானே அவரை வந்து பர்சனலாக ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துருக்கிறேன், பெரிய இவெண்ட்ஸ்ல இஸ் பீன் ஆர்கனைசிங், இன் அண்ட் அவுட் எல்லா வேலையுமே இறங்கி பார்க்குற வெரி பேஷனட் பர்சன். அவருடைய ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ வெர்சடைலாக இருக்கும். நவரச நாயகன் அப்படின்னு ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஆனால் டிரெக்டர்ஸ்ல இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஆஸ்ட்ரக் மூமெண்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் அழுத்துது. ஸோ வெரி நைஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இதோடைய தேங்க்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி தான், அருண் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் எங்கள் எல்லாருக்கும். இது ஒரு தேங்க்ஸ் மீட். இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு விளக்கிடுறேன். ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரேண்டம் ஷோஸ் தான் கிடச்சிது. அதை நான் யாரும் குறை சொல்ல விரும்பல, பிகாஸ் அப்படி தான் அது. ஏன்னா 2 பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எங்கேயோ ப்ரீவியூ ஷோ போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு, தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லாமன்றது. பட் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் பண்ணாங்க. மதுரையிலேருந்து ரிப்போர்ட் வந்ததுமா, ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு இதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, இப்போ உட்காராதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் எடிட்டர் மோகன் சார் சொன்னாங்க. அப்புறம் என்னோடய அப்பா சொன்னாங்க, படம் பார்த்துட்டு இது ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடச்சிது. அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும், சரண் சார், சுரேஷ் சந்திரா சார், ஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உழைக்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தியேட்டர்ஸ் நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஸை அந்த தியேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீட். இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி. இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயந்தான் ராஜசேகர் சார் நான் சொல்ல பார்த்தீங்களா, லைக்கான் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க. ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட், இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். என்னோடய ஸ்டைல்லேருந்து கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் எழுதுகிறாங்க, அது உண்மை தான். பட்
அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், என் கூட வம்சி இருக்கார், அவங்க பேர் ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலையுமே, அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட எங்களை பண்ண விடல அவர். நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டு போய் கொடுத்தாரு. அருண் ஜெய் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ சேகர் சார், அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து தமிழ் குமரன் சார், நான் அப்படி டெய்லர் லான்ச்சில் பேசின மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து அச்சம் என்பது இல்லையேன்றது தமிழில் இருக்குது, நம்ம எல்லா லாங்குவேஜிலும் கொண்டு போன இந்த படத்தை மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், தமிழ் குமரன் சார் அவர்களுக்கும், சுப்பு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போயிருக்கு. அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் ஃபேஸ் பண்ணுச்சு முதல்ல இருந்து. நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அது ஒரு 20% 30% சார்ஜ் ஆஃப் த ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு ரிலீஸ் வரை கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த்தாகும் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக இந்த வாரம் நேற்று நாங்கள் மதுரையில் இருந்தோம். மதுரையில் இருக்கும்போது ஒரு தேட்டர் ஓனர் வந்து சொன்னார், அந்த தேட்டர் ஓனர் சண்முகா தேட்டர் ஒரு ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட, சார் 2 வாரம் கவலைப்படாதீங்க சார், இந்த வாரம் விட்டுருக்கு, இதுக்கப்புறம் 2 வாரம் கவலைப்படாதீங்க, நாங்கள் 4 ஷோ போட்டிருக்கோம், 3rd டேலேருந்து நாங்கள் 4 ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த வேர்ட் ஆஃப் மவுத், இந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.